சர்வ சித்தி விநாயகனே சரணம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்க அட்லாண்ட கணேஷ் வந்துவிட்டேன் புது கதையை சொல்வதற்கு. போன 2 கதையும் நல்லா ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதாவது ஆங்கில புலவர் அரவிந்த் பாண்டேங்கிற கதைக்கு அப்படி ஓஹோன்னு ரெஸ்பான்ஸ் இல்லை. இது உண்மை. அதாவது 1-2 வந்திருக்கு, பட் இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு சிரித்து ரசிப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தது நடக்கவில்லைங்கிறது உண்மை. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம புது கதைக்கு போகிறோம். புது கதையை எப்படி ரிசீவ் பண்ணுறீங்கிறத தயவுசெய்து சந்தோஷமாக சொல்லுங்க, இல்லைன்னா வருத்தமாவது சொல்லுங்க. ஓகேயா? அதாவது புது கதை டைட்டில் மாடு மேய்வது போல மனிதனும் மேய்ந்தால். நல்லா கேட்டுங்க, இதுதான் டைட்டில். மாடு மேய்வது போல மனிதனும் மேய்ந்தால் அப்படிங்கிறது டைட்டில். ஓகேயா? ஓகே, கதைக்குள்ள போலாமே. அதாவது அடியே சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அப்படின்னு அப்படியே பால் சொரிகிற மாதிரி அன்பை சொரிஞ்சுட்டு ஒரு குரல். யாரு? சின்ன பொண்ணோட அம்மா தான். அம்மாவை தவிர வேற யாருக்குங்க அந்த பாசம், அந்த பரிவு, அந்த தாய் உள்ள எல்லாம் வரும்? இந்த பாரு, பழைய சோறு இருக்குது, தொட்டுக்க வெங்காயம் ஊறுகாய் இருக்குது, சாப்பிட்டுட்டு போ, மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு வா, வரும்போது சுள்ளிகள்லாம் பொறுக்கிட்டு வா, உன் நண்பர்கள்லாம் கூட்டிட்டு போயிடு, ஓகேயா அப்படின்னு சொல்ல, அம்மா எப்படிம்மா நண்பர்கள் இல்லாமல் போவேனா அப்படின்னு சொல்ல, கூடவே ஒரு தெருநாய், அது தவிர அவர்கள் வளர்க்கும் கீ என்று சிரிக்கும் ஒரு மங்கி, அதாவது குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படிங்கிற மாதிரி பாவம். அது ஒரு நடுத்தரமான கிராமம். அந்த கிராமத்தில் பாவம் குரங்கு, ஒரு தாய் குரங்கு அந்த மின்சார வயரில் மாட்டிக்கிட்டு பரிதாப உயிரை விட அதை கட்டிக்கிட்டு வயத்தில் இருந்த அந்த குரங்கு குட்டி தப்பிக்க, அந்த குரங்கு குட்டியை நம்ம சின்ன பொண்ணு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து, அம்மா இதனோட அம்மா செத்து போச்சுமா, கரண்ட்டில் அடிபட்டுடுச்சுமாலாம் சொல்லி நம்ம அதை வளர்க்கலாமான்னு சொல்லி வளர்க்க ஆரம்பித்து அது இப்பொழுது நன்றாக வளர்ந்து ஓரளவுக்கு உயிராக பழகுது சின்ன பொண்ணுக்கிட்ட, அவங்க அம்மா கிட்ட. ஏன்னா சின்ன பொண்ணோட அம்மாவுக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கெட்ட பேர். என்ன கெட்ட பேர்? வழக்கம் போல் முத்திரையை குத்திட்டாங்க. புருஷன் சின்ன வயசுலேயே விட்டுட்டு ஓடிட்டான், ஒரு குழந்தையை கொடுத்துட்டு. சின்ன பொண்ணு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், சின்ன குழந்தை. அவள் அம்மாவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருப்ப. ஆனால் அவள் புருஷனுக்கு என்ன பிரச்சனையோ அது அவனுக்கு தான் தெரியும். எங்கே இருக்கான், என்ன பண்ணுறாங்கிறது யாருக்கும் தெரியல. அவன் போனதுனால சின்ன பொண்ணோட அம்மா தனியாகவே இருக்காங்க. பெரிய பொண்ணாக இருந்ததுலேருந்து அது கல்யாணம்லாம் ஆகி குழந்தை பிறந்தப்புறம் பாவம் பெரிய பொண்ணாயிட்டாங்களே. அவங்க பரிதாபமாக தனியாக இருக்கிறதுனால ஊரில் இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? எல்லாருக்கும் கண்ணு பயங்கரமாக இருக்குது. என்ன சொல்லுவாங்க, நம்ம மொட்டை, அதான் கரெக்டாக சொல்கிறதுன்னா மொச்சக்கொட்டை கண்ணனுங்க, மொச்சக்கொட்டை கண்ணனுங்க. அதாவது ஆம்பளைகளில் பல பேருக்கு மொச்சக்கொட்டை மாதிரி கண்ணு முழிச்சுக்கிட்டு பார்ப்பானுங்க. சில பேர் இம்பிளி கண்ணை வச்சுக்கிட்டு இப்படி பார்ப்பானுங்க.
சில பேர் நடுத்தரமான கண்ணை வச்சுக்கிட்டு புசு புசுன்னு மூச்சு விடுவாங்க. இந்த மாதிரி ஆம்பளைகள் பல வகை உண்டு. அதுவும் எஸ்பெஷலி புருஷன் இல்லாத ஒரு பொண்ணு ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா, அவளுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு 13-14 வயசுல தளதளன்னு வளர்ந்துக்கிட்டு வருது. இதெல்லாம் பார்த்தா சும்மா இருப்பானுங்களா? மொச்சக்கொட்டை கண்ணனுங்க, இம்பிளி கண்ணனுங்க, நார்மல் கண்ணனுங்க எல்லாருக்கும் ஒரு கண்ணு அந்த தாய் அண்ட் பெண் மீது. அதாவது அவளுக்கு பேரே கட்டி விட்டாங்க. புருஷன் போயிட்டான், ஐயோ பாவம், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத விட்டுட்டு அவள் ஒரு அப்படின்னு தொடர் கதைன்னு சொன்னாலும் அது பரவாயில்ல, சிறுகதை, லைப்ரரி புத்தகம், அவளை யார் வேணா புரட்டி பார்க்கலாம்லாம் சொல்லி போட்டு அவளை போட்டு பாவம். பட் இருந்தாலும் அதுக்காக வேண்டிய உயிரியா விட முடியும்? பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை கரை சேர்க்கணும். அதே நேரத்தில் இந்த மொச்சக்கொட்டை கண்களுக்கெல்லாம் ஈடு கொடுக்கணும். ஈடு கொடுக்கணும்னா எப்படி? ஒன்று டக்குன்னு ஒரு வெட்டுடா, கிட்ட வந்தால் வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இல்லை ஒன்று 2 பேரை வேறு வழி இல்லை அப்படின்னாக்க சரி, காசு பணம் துட்டு மணி அதாவது தேர்தா, பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் உதவியாக இருப்பாங்களான்னு யோசிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சிச்சுவேஷன். அவங்களுக்கு அவங்கங்க செய்கிறது நியாயம், அதில் ஒரு தர்மம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் பணத்தை திருடுற அரசியல்வாதிகளுக்கே வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இல்லாத போது சாதாரண ஏழை மக்களுக்கு எல்லாம் இருந்தாலும் சில சமயம் அவங்க பணத்திற்காக வசதிக்காக அதாவது கடமையை முடிக்க பணம் தேவைப்படுது. பாருங்களேன், இப்போவே பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 100 பேர் வரைக்கும் கிட்டத்தட்ட கள்ளச்சாராயத்தில் செத்து போயிருக்காங்க. கள்ளச்சாராயத்தில் செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கவர்மெண்ட்டு கொடுக்குது. இது தப்பு ரைட்டுங்கிற ஆர்கியூமெண்ட்டை விடுங்க. இருந்தாலும் 1-2 பேர் நினைப்பாங்க, அடடா நம்ம புருஷன் டெய்லி போய் குடிக்கிறானே, 10 லட்சம் வர வழி இருக்கான்னு நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ரைட்டு தப்புங்கிறதெல்லாம் வேற விஷயம். இருந்தாலும் அந்த பணம் பாதாளம் வரைக்கும் பாயுதே, அந்த 10 லட்சம் ரூபா அவங்களுக்கு ஓரளவுக்கு உதவிகரமாக இருக்குமே, இதெல்லாம் நினச்சி தான் பாவம் ஏழை மக்களை நினைச்சா பரிதாபமாக இருக்குது. பல அரசியல்வாதிகள் இதயமே இல்லாமல் அவங்களையும் சுரண்டுற போது கடவுள் இருக்காராங்கிற கேள்வி பெருசாக வருது. அதாவது கடவுள் இருந்தால் நிச்சயமாக கண்ணை குத்தி விடுவார் அப்படின்னு சின்ன வயசில் நமக்கெல்லாம் சொல்லி போதனை பண்ணாங்களே, அதனால் ஓரளவுக்காவது 95-97% நல்லவங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் மீறி ஒரு 2-3% மோசமாகவும் இருக்கிறதும் உண்மை. எல்லாரும் நல்லவங்கன்னு கிளைம் பண்ணுறவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு மறுபக்கம் இருக்குது. காயின் ஹஸ் காட் 2 sides. எனிவே இதை விடுங்க, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. என்னையா திருப்பி இதை போட்டு அறுக்கிற ரம்பமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது காதல் விழுது. உங்களுக்கு கியூரியாசிட்டி என்ன ஆச்சு அந்த தாய்க்கும் பொண்ணுக்கும், அங்கே வாயா விஷயத்துக்கு வான்னு. இதே தான், அதாவது மனசில் வக்கரம் இருந்தால் இந்த மாதிரி தான் தோணும். எனக்கு தோன்றதே என்னது, உங்களுக்கு தான் தோன்றதா? வெரி குட் வெரி குட். நம்மளாம் ஒரே சைடு, சேம் சைடு. ஓகேயா? சந்தோஷம், மகிழ்ச்சி. அதாவது சின்ன பொண்ணு பாவம் ஸ்கூலுக்கு ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் போச்சு. அப்புறமா ஸ்கூலில் பசங்கள்லாம் கிண்டல்லாம் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க. சின்ன வயசுலேயே கொஞ்சம் பெரிய பொண்ணாக வளர்ந்த உடனே பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க. வாத்தியாரெல்லாம் ஒரு மாதிரி இதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால, அம்மா நான் ஸ்கூலை விட்டுட்டு வேலையில் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேலை செய்வேன், மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வரேம்மான்லாம் சொல்லி அப்படியே அங்கே இருக்கிற ஒரு 10-15 மாடுகளை கொண்டு போயிட்டு மேய்ச்சிட்டு வரும். அண்ட் சாயங்காலம் வரும்போது அது தேவையான சொல்லிகளெல்லாம் பொறுக்கிட்டு வரும். மாடுகளுக்கு வேணுங்கிற புல் கட்டுக்கெல்லாம் தூக்கிட்டு வரும். பாவம் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால நல்ல உடம்பு நல்லா வளர, அதுவும் அந்த வயசு வேற, நல்லா பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு மூக்கும் மொழியுமா ஒரு 13-14 வயசு பொண்ணு இருந்தால் எல்லாரும் சும்மா இருப்பாங்களா? மொச்சக்கொட்டை கண்கள் எல்லாம் மொழின்னு முழிக்க ஆரம்பிச்சுது போனது. முக்கியமாக அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்க, பணக்காரங்க பசங்கள்லாம் ஹாப்பியாக போதை என்ன, குடி என்ன, கூத்தியாள் என்னெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறவனுங்க இதுங்க தாயும் சேயும் வளைச்சி போட்டுருன்னெல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. அவங்கெல்லாம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி உட்காந்துக்கிட்டு எப்படி வளைக்கிறது இவங்களன்னு தெரியாமல் முழிக்க, கடைசியில் 1-2 பேருக்கு தைரியம் வர நைஸாக
இவங்களுடைய ஏரியா குடிசை பக்கமாக கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால மோட்டார் சைக்கிள் கற்றுக்கிற மாதிரி அங்கே போயிருப்பானுங்க, சைக்கிள் கற்றுக்கிற மாதிரி போயிருப்பானுங்க, அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவானுங்க. அங்கே போய் தாகம் எடுக்குது கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு, என்ன இல்லை சுகர் எனக்கு இருக்கிறதுனால இந்த சீனி போட்டிருக்கிறதெல்லாம் குடிக்க முடியாது, வெறும் பச்சை தண்ணி தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் குடிங்க அதெல்லாம் அப்படின்னு அந்த ஃபேண்டா கிண்டா மாதிரி ஐட்டங்கள்லாம் அங்கே வச்சுட்டு வர, அந்த சின்ன பொண்ணும் பாவம் ஆசையாக குடிக்க, டெய்லி உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேம்மா அப்படின்னு ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி கடையிலேருந்து வரும்போது மிட்டாயி கிட்டாயி லட்டு கிட்டு அது இது பக்கோடா கிக்கோடெல்லாம் வாங்கிட்டு வர, குழந்தைக்கு ஒரே சந்தோஷம். அடே இவ்வளோ அன்பா இந்த மொச்சக்கொட்டை கண்ணன் கொடுக்குறானுன்ட்டு. ஒரு ஊரில் உள்ள பெரிய மனுஷனுடைய பையன் அவங்க வீட்டில் எங்கள் ஜாதியை தவிர இந்த ஜாதியிலேருந்து கல்யாணம் நடந்தால் வெட்டி போட்டுருவோம் வெட்டின்னு பேசுகிற வெட்டி பசங்க. அப்படி இருக்கிற போது இந்த பெண் மேல் கண்ணை வைத்து, இதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ தானே, அவனுக்கு என்ன இதை கல்யாணம் பண்ணி குடும்பமாக நடத்த போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லி பழகிட்டு இருந்தபோது கொஞ்சம் பரவாயில்ல நல்லவனா இருக்கானே நினைக்க, அவன் நல்லவனா அப்படின்னு காதில் விழறதெல்லாம் அவனா, ஐயோ மாடு கூட கம்மியாக மேயும், இவன் பயங்கரமாக மேய்ஞ்சிருவான் ஜாக்கிரத அப்படின்னு வார்னிங் எல்லாம் விழ, சின்ன பொண்ணோட அம்மா ஜாக்கிரதையாக இருப்பா இந்த மாதிரி இவனெல்லாம் பழகாதேன்னு சொல்ல, அம்மா நல்லவனாக இருக்காருமா அவன் ஒரு முதலாளி இப்படிலாம் சொல்லிக்கல. இந்த பொண்ணு பாவம் அவனுடைய வாங்கி கொடுக்குற தின்பண்டங்கள் அதெல்லாம் மயங்க, ஒரு நாள் இது மாடு மேய்ச்சிட்டு வரும்போது அந்தி நேரம் இருட்டு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு வாழைப்பழ தோப்பு வழியாக மாடுகள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தோப்புக்கு இப்போ இது பண்ணால் வந்து எல்லோரும் கத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்கிரதை ஹை 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 அப்படிங்கிற போது டக்குன்னு வாயை பொத்தி தூக்கிட்டு போயிடுறாரு இந்த பணக்கார பையன். அந்த பொண்ணு யார் 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 யாருன்னு கண்ணை மூச்சு பார்க்குற போது எப்படி இந்த விளையாட்டு அப்படின்னு கலகலன்னு அந்த பையன் சிரிக்க, இதுவும் அட நீதானா, நான் பயந்து போயிட்டேன், என்ன விளையாட்டு இது, ஐய இதுதான் கண்ணை மூடி தூக்கிக்கிட்டு ஓடுற விளையாட்டு, இது பாரு மாடுங்கள்லாம் இருக்குது, நான் இதை வீட்டுக்கு கொண்டு போறேன், நீ வீட்டுக்கு வா, அங்கே நம்ம விளையாடலாம் அந்த விளையாடலாம் அப்படின்னு அப்பாவியா அந்த பொண்ணு சொல்ல, ஐய அங்கே விளையாடுறது சரியில்லை, இங்கே தான் விளையாடணும். நீ 16 வயசுல படம் பார்த்துருக்கியா, அதில் ஸ்ரீதேவி அந்த தண்ணியை தாண்டி வரும்போது எவ்வளோ ஜோராக இருக்கும் அந்த காட்சி. ஐயோ ஆமாம், அந்த டாக்டர் சொல்லுவார் அதுக்கு நனையாமல் பாவாடை நனையாமல் கிராஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஆமாம் ஞாபகம் வருது, அதே மாதிரி நீயும் எனக்கு பண்ணி காட்ட, ஐயா அது என்ன ஈஸி பண்ணலாமே அப்படிலாம் சொல்லி இல்லை இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு வச்சிருக்க, இவன் தனது வேலையை காட்ட ஆரம்பித்து விடுகிறான். ஹேய் என்ன பண்ணுற நீ அப்படின்னு, ஒன்றும் இல்லைம்மா ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறேன் அவ்வளோதான், இந்த பாரு சத்தங்கத்தம் போடாமல் கம்முன்னு இருக்கணும், ஏன்னா நான் உனக்கு கிட்டத்தட்ட 6 மாசமா என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், அதனால அதுக்கு பிரதி உபகாரம் செய்யறதுக்கு நீ கடமைப்பட்டிருக்க, அதனால கம்முன்னு ஒரு இச்சு கூட எனக்கு அப்படின்னு சொல்லி, சிச்சி அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நீ ரொம்ப தொடர என்ன வேணாம் போ அப்படின்லாம் சொல்லி இந்த பொண்ணு சொல்ல, அவன் விடாமல் அவளை முயற்சி செய்ய கம்பல் செய்ய, அவ்வளவுதான் பொண்ணு குய்யோ முறைன்னு கத்த, பக்கத்தில் யார் இருக்காங்க, தோப்பு துறவு எல்லாம் அந்த நடுவில் கரெக்டாக பையன் தான் பிளான் பண்ணி இந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு பிடிச்சிட்டானே, அவ்வளவுதான் ஒரே இது. இந்த பொண்ணு கத்தபோது அது வாயை பொத்திக்கிட்டு நோ நோ நோன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் உருவ பார்க்க இது பண்ண வைக்க போக, திடீர்னு பின்னாடியிலிருந்து இவ அன்பா அத்தனை மாடுகளையும் பார்த்துக்கிறதுனால ஒரு மாடு என்னவோ நடக்குதுன்னு இப்படி மிரண்டு பார்த்துட்டு ஓடி வந்து பின்னாடி வந்து கொம்பால ஒரு குத்து, கரெக்டா கொம்பு ஆசன வாய்க்குள்ள போக தூக்கி போடுது ஒரு 30 அடி. மாடு முட்டி தூக்கி போட நாய் மட்டும் சும்மா இருக்குமா, அதுவும் அவ்வளவுதான். நம்மளை வளர்க்குறவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் 30 அடி தூரத்தில் போய் விழற போது பின்னாடியே வல்வல்வல்னு குறைச்சிட்டு போய் காலை கையெல்லாம் கடிக்க, ஆனா நம்ம குரங்கு கரெக்டா பாயிண்ட பிடிச்சது, அவ்வளவுதான். அவன் ஐயோ ஐயோ அப்படின்னு பின்னாடியே என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு பார்க்க, அவ்வளவுதான் வளர்த்த குரங்கு ஓடி வந்தது, ஒரே கடி. எங்க கன்னத்திலையா கையிலையா கால்லையா, இல்லை அவன் மர்ம உறுப்பை கடித்து கொதறி அவன் குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு ஓட துரத்தி அது விடாம அந்த இடத்தை கடிக்க, அவ்வளவுதான். கோவிந்தா கோவிந்தா அவனது வாழ்க்கையே போச்சு. அதாவது மாடு மேய்வது போல மனிதனும் மேய்ந்தால்
பல சமயம் இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் என்பது உறுதி. இதை மனதில் வைத்துக் கொள்வது பல இளைஞர்களுக்கு நல்லது, இளைஞர்களை விட முதியவர்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால வாழ்க வளர்க. இந்த மாதிரி அன்பும் பண்பும் அறிவும் உள்ள பெட்ஸ் தனது முதலாளியை காப்பாற்றுறது முதல் தடவை இல்லை, பல தடவை ஆயிருக்கு இந்த மாதிரி காப்பாற்றி. அதனால அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கிடைத்து இன்று குழந்தை குட்டி இல்லாமல் தவிக்கும் அந்த பணக்காரனின் பையன் நீடூழி வாழ்ந்து இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கலாம். கதை முற்றும். தேங்க்யூ. அடுத்த கதையில் சந்திப்போம்.